ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக பெரம்பலூர், திருவண்ணாமலை, மதுரை, தருமபுரி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பான பிரச்சினையை அரசியலாக்கக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு படைகள் நவீன தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர். மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு கட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூரில் மதராஸ் உர நிறுவனம் சார்பில் விவசாயிகளுக்கு ஆளில்லா விமானமான ட்ரோன் மூலம் நானோ உரம் தெளித்தல், பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல் ஆகிய குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேளாண் அறிவியல் மைய தலைவரும் முதுநிலை விஞ்ஞானியுமான திரு நேதாஜி மாரியப்பன் ட்ரோன் மூலம் உரம் தெளிப்பதால் ஏற்படும் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார். வளர்ச்சி அடைந்த பாரதம், அதுதான் இதனுடைய கொள்கை. 2047 வளர்ச்சி அடைந்த பாரதமாக நம்ம இந்தியா மாறுது. அந்த மாற்றத்தில் இது ஒரு முக்கியமான அங்கமாக இது பயன்படுது. எப்படின்னா நம்ம நம்மளுடைய இடுபொருட்களை குறைக்கிறோம். அதை குறைக்கிறதுனால நமக்கு லாபம் வருது. அதனால நம்ம வளர்ச்சி அடைந்த பாரதமாக நம்ம மாறுறோம். அதுக்காக இந்த ஸ்கீம் வந்திருக்கு. நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற ஸ்கீம்ல இருந்தே நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பயிற்சியில் ஆளில்லா அந்த ட்ரோனருங்கிற அந்த கருவி மூலயமா நாங்கள் நிறைய பயனடைஞ்சிருக்கோம். அடுத்தது களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இதெல்லாம் நிறைய எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மூலியமா பயன்படுத்தும் பொழுது இந்த வளர்ச்சியை கொடுத்ததை நம்மளுடைய மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். வணக்கம், என்னோட பேர் மேகலா. நாங்கள் எலம்பலூர் இந்திரா நகர் கிராமத்தில் இருந்து இருக்கோம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் பெரம்பலூர் இதில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் இயந்திரம் மூலமாக பயனுள்ளதாக கொடுத்தாங்க. விவசாயம் எப்படியெல்லாம் பண்ணணும், இதுலேருந்து எவ்வளோ டைம் மிச்சமாகுது, எவ்வளோ இதாகுது அப்படிங்கிறத எங்களுக்கு சொன்னாங்க. அந்த இயந்திரத்தில் மூலமாக எங்களுக்கு தண்ணி மிச்சமாகுது, டைம் மிச்சமாகுது, கூலிக்கு ஆள் தேடுறது மிச்சமாகுது. ஒரு நாள் அடிக்கிற பொழுதுக்கு எங்களுக்கு ஒரு நேரத்தில் அந்த இயந்திர மிஷின் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதனால எங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூர் கிராமம். ஆள் பற்றாக்குறை நேரத்தில் குறிப்பிட்ட டைமில் மருந்து தெளிப்பான் மொழி இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு டைமும் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். இந்த ட்ரோன் மூலிமா பயிற்சி அளிக்கும் பொழுது இந்த ட்ரோன் எங்களுக்கு உதவி அளிக்கிறது, மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது. மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் புதுத்தாமரைப்பட்டியில் நடைபெற்ற மத்திய அரசின் அஞ்சல் துறை சார்பில் வழங்கப்படும் திட்டம் குறித்து விளக்கமளித்தார் மதுரை அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் திரு கல்யாண வரதராஜன். அவர் பேசுகையில், விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா என்கிற வளர்ச்சியடைந்த பாரதம் நமது லட்சியம் என்ற அந்த நோக்கத்தில் இங்கே பல கிராம பஞ்சாயத்தில் பிரதமருடைய அறிவுறுத்தலின்படி இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அஞ்சல் துறையின் சார்பாக நாங்கள் ஆதார் அப்டேஷன், அதாவது ஆதார்களுடைய கரெக்ஷன்ஸ் செய்வதாகட்டும், ஆதார் அப்டேஷன் செய்வதாகட்டும், புதிதாக ஆதார் எடுப்பவர்களுக்கு ஆதார் செய்து கொடுப்பதாகட்டும், அதற்கான கேம்புகளை இங்கே அமைத்துள்ளோம். அதன் வாயிலாக பொதுமக்களுக்கான சேவைகளை இங்கே செய்கிறோம். மேலும் அஞ்சல் துறையின் சேமிப்பு திட்டங்கள், ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் மற்றும் அஞ்சல் துறையில் இன்ன பிற திட்டங்கள், அஞ்சல் துறையில் உள்ள பல்வேறு மக்களுக்கு சொல்லக்கூடிய பல திட்டங்களையும் இங்கு நோட்டீஸ்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் நாங்கள் மக்களுக்கு அதை தெரிவித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் வேளாண் துறை மூலம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திருவண்ணாமலை வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக பாரத பிரதமர் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி அன்று துவக்கி வைத்த விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா, அதாவது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சியை வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக முன்னெடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிட்டத்தட்ட 860 கிராம பஞ்சாயத்துக்களை இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில்
முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற குடிமகனுக்கும் சென்றடையும் நோக்கத்தில் அனைத்து வளர்ச்சியடைந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக இந்த நிகழ்ச்சியை ஒரு விழிப்புணர்வு வந்து கிராம மக்களிடையே ஏற்படுத்திட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் மையம், வேளாண்மை துறை, ஆத்மா திட்டம், அதே மாதிரி இந்தியன் பேங்க் மேனேஜர்ஸ், ஸ்டேட் பேங்க்லேருந்து மேனேஜர்ஸ், லீட் பேங்க்லேருந்து மேனேஜர்ஸ், அதே மாதிரி நபார்டு வங்கி, அது மட்டும் இல்லாமல் மதராஸ் உர நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நபார்டு வங்கி, எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது மாதிரி தொடர்ந்து ஒரு 12 டிபார்ட்மெண்ட் வச்சு அந்தந்த துறை சார்ந்த திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை வேளாண்மை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, அதே மாதிரி மண்வளம் சார்ந்த இலவசமாக ஒரு கருத்தரங்கு, அதே மாதிரி ஒரு செயல் விளக்கங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியன் ஆயில் கேஸ் கார்பரேஷன் மூலமாக நம்ம கேஸ் இல்லாத பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்ரோல் பண்ணி கேஸ் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள், அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுயமாக தொழில் தொடங்க தேவையான கடன் உதவிகள், அந்த மாதிரி வந்து மிகவும் பயனுள்ள வகையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்ம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் 60 கிராம பஞ்சாயத்துக்களை இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். நவம்பர் 16ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வார கடைசியிலையும் சனிக்கிழமை வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த விக்ஷித் பாரத் சம்பந்தமாக விவசாயிகளிடையும் பொதுமக்களிடையும் தொடர்ந்து உரையாற்றிட்டு வராங்க. இதோட நோக்கம் வந்து மத்திய அரசு திட்டங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடையும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் தெரிவிக்கையில், திருவண்ணாமலை மாவட்டம் ஆலப்புத்தூர் கிராமம், என் பேர் மிலான் தேவி. நான் மோடி வந்து கேஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் கூலி வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். அடுப்பில் தான் சமைச்சோம். விரவெல்லாம் நனைஞ்சு போச்சு. அதனால் எங்களுக்கு இது கொடுத்ததால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து முன்னோடி வங்கி முதன்மை மேலாளர் திரு கண்ணன் தெரிவிக்கையில், எனது பெயர் கண்ணன், முதன்மை மேலாளர், முன்னோடி வங்கி, தருமபுரி. இந்த விகல்ப் பாரத் சங்கல்ப் யாத்ரா வந்து ஆச்சாரஹல்லிங்கிற கிராம பஞ்சாயத்தில் தொட்லாம்பட்டிங்கிற வில்லேஜில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கீமானது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம், அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பலதரப்பட்ட அனைத்து துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற அனைவரும் வந்து இங்கே வந்து மக்களுக்காக கவர்மெண்ட்டுடைய என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் வந்து கிராம மக்கள் எந்த அளவுக்கு பயன்பாடு அடையலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனைத்து கிராமங்கள்லையுமே நம்ம வந்து தொடங்கி செஞ்சுட்டு வரோம். இது வந்து இன்னும் வரும் காலகட்டங்களில் அனைத்து கிராம மக்களுக்கு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம வங்கி சார்பாக மற்றும் நபார்டு வங்கி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் வந்து இந்த கேவிகே வேளாண் அறிவியல் மையம் மூலமாக வந்து மற்றும் சில போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வந்து நம்ம இங்கே மக்களுக்காக வந்து சொல்லி கொண்டிருக்கோம். ஸோ வங்கின்னு பார்த்தோம்னா வந்து வங்கி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இதில் எல்லாமே வந்து கிராம மக்களுக்கான பல சிறப்பு திட்டங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜன்தன் யோஜனான்னு சொல்லி முதல்ல வந்து ஜீரோ பேலன்ஸ் கணக்கு, சேமிப்பு கணக்கு துவங்கி பண்ணிக்கிட்டு இருந்தது 9 வருட காலமா. அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காப்பீட்டு திட்டங்கள் சொல்லுவாங்க, பிரதம மந்திரியின் JJBY உயிர் காப்பீட்டு திட்டம். அதாவது 18 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து வருடத்திற்கு 400-366 ரூபா பிரீமியம் கட்டி 2 லட்சம் வரை காப்பீடு பெறுவது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனான்னு சொல்லிட்டு வருடத்திற்கு 20 ரூபா கட்டிங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் வரை வந்து பெனிஃபிட் அடைகிற ஸ்கீம். அதுவும் இல்லாமல் அடல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லுவோம். அதாவது வந்து 60 வயதுக்கு அப்புறம் வந்து பென்ஷன் வரணும்னா, அதாவது 1000 முதல் 5000 வரை வந்து எவ்வளோ வேணும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்தாற் போல நம்ம மக்கள் வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவங்க வந்து மாதம் வந்து வங்கியிலோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லயோ வந்து அவங்க என்ரோல் பண்ணிட்டு 60 வயதுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ பென்ஷன் வரவங்களுக்காக ப்ரீமியம் கட்டணும். ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து 9 வருட காலமாகவே இருந்து தான் இருக்கு. பட் இன்னமும் வந்து கிராமப்புற மக்கள் சிலர் பலர் அதில் பயனடைஞ்சிருந்தாலும் சிலர் வந்து இன்னும் அதை பற்றி தெரியாமையே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் இந்த சுலபமான ஸ்கீம்ஸ், இந்த 20 ரூபா 4 இதுல எல்லாம் வந்து பயன்பாடு அடையணும் அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம இந்த கூட்டத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் மூலமா வந்து கிராம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் திட்டங்கள், அதாவது மானியம் மூலமாக கிடைக்கிற பயிர்க்கடன் திட்டங்கள், அதுவும் இல்லாமல் இந்த சிறு தொழில் செய்வதற்காக முத்ரா கடன் திட்டங்கள், பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வந்து பிணையம் இல்லாமல் வந்து கடன் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி முத்ரா கடன் திட்டங்கள் பற்றி, அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. PMEGP, PMFME போன்ற ஸ்கீம் எல்லாம் இருக்குது.